இந்த ரெண்டு பெண்கள் சொல்றத ஏன் யாருமே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்க தெளிவாக விஜய்க்கு எதிராக ஆதாரப்பூர்வமாக நேரடி சாட்சியாக வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். அந்த வாக்குமூலத்தை ஏன் இதுவரைக்கும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க? விஜய் அந்த செயலை மட்டும் செய்யாம இருந்திருந்தா இந்த 41 பேர் செத்திருக்க மாட்டாங்க. நேரடி சாட்சியாக இரண்டு பெண்கள் சொல்றாங்க. இது இரண்டு பெண்கள் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பெண்களும் ஆண்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பேசும்போது இந்த வரியை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஏன், எதுக்காக, என்ன வேலையை விஜய் அந்த கூட்டத்தில் செஞ்சாரு? இந்த பெண்கள் சொல்லக்கூடிய வாக்குமூலம் என்ன? விஜய் மீது வழக்கு பதிவு செஞ்சு விஜயை கைது பண்ற அளவுக்கு ஆதாரம் அவங்க சொல்லக்கூடிய வாக்குமூலத்தில் இருக்கு, உறுதியாகவே இருக்கு. வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. தாவேகா தரப்பிலிருந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி, அதாவது ஒரு பொய்ய புரளிய கிளப்பி விட்டுருக்காங்க. அதை சாமானிய மக்கள்ல கொஞ்சம் பேர் நம்பவும் செஞ்சாங்க. அது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கரூரை சுத்தி இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள்ல இந்த பொய் பிரச்சாரம் செந்தில் பாலாஜியின் மீது அவரை மையமாக வைத்து பரப்பப்பட்ட ஒரு பொய். ஆனா இந்த நேரத்தில் கவனிக்க தவறிய விஷயம் என்ன அப்படின்னா, சில ஊடகங்களுக்கு நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க. அதுல குறிப்பா ரெண்டு பெண்கள் ரொம்ப கவனமா பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல ஒருத்தங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பிபிசி தமிழுக்கு பேட்டி கொடுத்த ஒரு பெண். அவங்க பேசுற மொத்த டீட்டெயில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த கவனிக்க தவறமோ அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தோணுது. விஜய் கூட்டத்துக்கு லேட்டா வந்தாரு, போலீஸ்காரங்க சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்கல, அங்க கொடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல், அது ரொம்ப குறுகலான இடம் இல்ல பெருசான இடம், இது மாதிரியான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பெண் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம கன்சிடரபிள் பண்ணித்தான் ஆகணும். இதுதான் உண்மையிலேயே இமீடியட் காஸ் ஃபார் த டெத். அந்த இடத்தில் 1000 பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். விஜய் இதை தவிர்த்திருந்தால் கண்டிப்பாக அங்க இந்த மரணம் நடந்திருக்காது. விஜய் இதை தெரியாமல் செய்யவில்லை. அவர் திட்டமிட்டு தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு போதை இருக்கு பாத்தீங்களா, பாப்புலாரிட்டி போதை, அந்த பாப்புலாரிட்டி போதையில் இதை செய்திருக்கிறார். அந்த பெண் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பிபிசி தமிழுக்கு கொடுக்கும்போது பைபாஸை கடந்து விஜய் வர்றாரு. முதல்ல விஜய் வந்தது லேட்டு. அங்க 3 மணி 4 மணிக்கு மேல கிரௌட் அதிகமாக கரூர்ல அந்த எல்லா ஜங்ஷன்லயுமே புல் ஆயிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, வேலுச்சாமிபுரத்துல மட்டும்தான் கூட்டம் சேர்ந்துச்சு அப்படின்னு கிடையாது. விஜய் வர்ற ரூட்டு முழுக்கவே கூட்டம் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு நடிகர், அந்த நடிகரை பார்க்கறதுக்கு எல்லாரும் வருவாங்க. இது இயல்பான ஒரு மனநிலை. அது சனிக்கிழமை, ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச செய்தி. ஸோ இவர் வரும்போது, அதாவது கரூருக்குள்ள என்ட்ரி கொடுக்கும்போது அந்த பைபாஸை தாண்டி போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்துல வரும்போது அவருடைய பஸ் இருக்கு பாத்தீங்களா, பஸ்ஸுக்கு உள்ள இருந்த லைட்டை அவர் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த பெண் வைக்கக்கூடிய ரொம்ப துல்லியமான ஒரு விஷயம். அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த லைட்டை போட்டிருந்தா அங்க நின்றுட்டு இருந்தவங்க விஜயை பார்த்துட்டு டாடா காமிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு வரக்கூடிய இந்த 2 கிலோமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, குறிப்பாக இந்த போலீஸ் குவார்டர்ஸ்ல இருந்து வேலுச்சாமிபுரம் வர வரைக்குமான அந்த டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்த மக்கள் எல்லாமே தாவேகா கூட்டத்துக்கு வந்தவங்க கிடையாது. விஜயை பார்க்க வந்த ஒரு ரசிகர் மனப்பான்மையில் இருக்கக்கூடியவங்க, சாதாரண எளிய ஏழை மக்களா இருப்பாங்க. அவங்க தான் ஒரு சினிமா நடிகர் வர்றாருப்பா, அவரை நம்ம பார்த்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல வருவாங்க. எல்லாருமே போவாங்க. இப்ப அந்த இடத்துல நம்மளே ஒரு இருக்கிறோம்னு வச்சுங்களேன், விஜய் அந்த வழியா போறாரு அப்படின்னா விஜய் போறாரா அப்படின்னு சொல்லி எட்டி பார்ப்போம். இது இயல்பா நடக்கும். அதுல ஒரு சிலவங்க விஜய் அந்த பஸ் நகர்ந்து அந்த போலீஸ் குவார்டர்ஸ்ல இருந்து வரும்போது அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீனை மூடி உள்ள உட்காந்துட்டார். ஸ்கிரீனை மூடி உள்ள உட்கார்ந்த உடனே விஜய் இதுக்குள்ளதான் இருக்காரு, விஜய் இதுக்குள்ளதான் இருக்காரு, விஜயை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பஸ்ஸை நெருங்குறாங்க. அப்ப பஸ் நகர முடியல. போலீஸ் அங்க இருக்கவங்களுடைய விலக்கி தயவு செஞ்சு பஸ்ஸுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லி பஸ்ஸை முன்னகர்த்தி கொண்டு போக வேண்டிய தேவை போலீஸுக்கு இருக்கு. விஜயை அந்த கூட்டத்துக்குள்ள 2 கிலோமீட்டர் இவ்வளவு நெரிசலுக்குள்ள பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்தது காவல்துறை தான். இதை நம்ம சொல்லல, விஜயே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதான் சொல்றாரு, போலீஸ் இல்லைன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. சோ அந்த கூட்டம் இவ்வளவு நெரிசலாக விஜய் பார்ப்பதற்காக வெயிட் பண்ணும்போது அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீனை போட்டு மூடிடுறாரு. இதே மாதிரி பாலிமர் டிவிக்கு பேட்டி கொடுத்த இன்னொரு பெண், அவங்க அரசாங்கத்தின் மீதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த பெண் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க, இங்க இது பண்ணிருக்கணும் அது பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு பெருசா பேசிட்டே வர்றாங்க. அப்படி பேசிட்டே வரும்போது ஒரு இடையில ஒரு வார்த்தை சொல்றாங்க, விஜய் லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு உள்ள உட்காந்துட்டாரு, அதாவது பஸ்ஸுக்கு உள்ள போய் உட்காந்துட்டாரு. அங்க இருந்த கூட்டம் எல்லாம் நடிகரை பார்க்கத்தானுங்க வந்துச்சு. அவர் அதை திறந்து வெளியே நின்று டாடா காமிச்சிருந்தாருன்னா, இல்ல லைட்டை போட்டு முன்னாடி உட்கார்ந்துருந்தா கூட மக்கள் பார்த்துட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை ஒரே மாதிரி யார் சொல்றாங்க அப்படின்னா 2 பெண்கள் சொல்றாங்க. இந்த 2 பெண்களுமே அந்த களத்துல இருந்தவங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை ஏன் நம்ம உண்மைன்னு எடுத்துக்கணும்?
இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கலாம் இல்லையா? வேற ஆட்களால செட் பண்ணப்பட்டு டிவி இன்டர்வியூ கொடுக்க வைக்கப்படலாம் கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனா இந்த ரெண்டு உண்மைங்கிறதுக்கு சாட்சி என்ன அப்படின்னா, விஜய் கூட்டத்தில் ஒரு நெரிசல் நடந்தது பாத்தீங்களா? அந்த நெரிசல் முடிஞ்சு அடுத்த நாளே தாவேகாவினுடைய தொண்டர் ஒருத்தர், அவர் விஜய் மேல பைத்தியமான ஃபேன், இன்ஸ்டா பிரபலம், அவர் ஒரு வீடியோ போடுறாரு, ரொம்ப டீடைலா வீடியோ போடுறாரு. அதுல விஜய் அண்ணா வந்தாங்க போனாங்க அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, விஜய் அண்ணாவுக்காக இங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த கூட்டத்துக்கு விஜய் அண்ணாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, விஜய் அண்ணா லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்காந்துட்டாரு, அதனாலதான் எல்லாருமே பின்னாடி போனோம், நாங்க எல்லாரும் பின்னாடி போனோம் அப்படிங்கிற கருத்தையும் அவர் பதிவு பண்றாரு. ஸோ அவர் பதிவு பண்ண அந்த வீடியோவை எடுத்து வச்சு பல சேனல்கள் நிறைய வீடியோ போட்டாங்க, நானே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தாவேகா தொண்டருக்கு கால் வருது, ஆஃபீஸுக்கு கால் தயவு செஞ்சு அந்த வீடியோ எடுத்துருங்க, என்னை போட்டு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்டாகிராம்ல போட்ட வீடியோவை டெலிட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நாம எடுத்து அந்த வீடியோவை பயன்படுத்தி இவர் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப நம்ம வீடியோவையும் எடுக்க சொல்லி அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. ஸோ இது நம்ம சேனலுக்கு மட்டும் கிடையாது, இன்னும் சில சேனல்கள் அந்த வீடியோவை பயன்படுத்தினதுக்காக அந்த பையன் தனிப்பட்ட முறையில் போனை போட்டு அழுகிறாரு. ஸோ இது இயல்பா நடக்குது. இது என்ன வருத்தமான விஷயம் அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்திருக்கு, 41 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள். நான் ஃபீல் பண்றேன். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் அப்படின்னா, ஒருத்தருடைய மனநோயினால் மக்கள் பலியாடாயிருக்கிறாங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மனநோய். விஜயை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன் என்ட்ரி ஆகிறது, அப்படி இந்த விஜய் ரஜினிகாந்த் பண்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சீன் என்ட்ரி ஆகிறது ஒரு பாட்டுல தான் ஒரு படத்துக்குள்ள வருவார், இல்ல ஒரு ஃபைட் சீன்ல ஒரு படத்துக்குள்ள வருவார். நார்மலா அவருக்கெல்லாம் என்ட்ரிலாம் கிடையாது, ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு. ஸோ அது வரைக்கும் ரசிகர்கள் தியேட்டருக்கு போய் ரசிகர்கள் வெயிட் பண்ணி எழுத்தெல்லாம் போட்டு படம் ஸ்டார்ட் ஆகி விஜய் கூட என்ட்ரிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஹைப்பு கொடுக்கிறது, அந்த ஹைப்பு கொடுக்கக்கூடிய சினிமாத்தனமான மனநிலையில் விஜய் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த வேலுச்சாமிபுரத்துல போய் அப்படியே எந்திரிச்சு மொத்தமா கிரவுட் முன்னாடி நிற்கும் போது, அப்படி இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோல முதலா விஜய் பாட்டுக்கு என்ட்ரி ஆகும்போது ஃபைட்டுக்கு என்ட்ரி ஆகும்போது ஒரு மிகப்பெரிய புத்தளிச்சு வரும் பாத்தீங்களா? அது மாதிரியான ஒரு எமோஷனை கிரியேட் பண்ற வேலையை விஜய் பார்த்திருக்கிறார். சோ அடிப்படையில் பாத்தீங்கன்னா விஜய் தான் இதுல மெயின் கல்பிரிட்டா பார்க்கப்படுறது. இதுல ஆதவர்ஜனாவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. ஆதவர்ஜனாவுக்கு ஒரு ரோல் இருந்தாலும் விஜயும் ரொம்ப முக்கியமான ஒரு கல்பிரிட். ஏதோ ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், ஜானு, நிர்மல் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. இது மாதிரி ஆலோசனை சொல்லக்கூடியவன் ஆள் வருவான் போவான். ஆனா விஜய் உண்மையிலேயே 200% ஒரு கல்பிரிட். அதுல லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரசிகர்களை தூண்டக்கூடிய வேலையை அரியலூர்ல அவர் பண்ணி வசமா மாட்டியிருக்கிறார். வீடியோ ஆதாரம் இருக்கு. இது குறித்து நடுவர்கள் மாதிரியான சேனல்கள் அந்த வீடியோவை போட்டு மிகப்பெரிய ஆதாரத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அது ஏற்கனவே பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ அந்த லைட்டை போட்டு கிரௌடை அந்த கிரௌட் சைக்காலஜியோட எமோஷனை தூண்டுற வேலையை செய்தது விஜய். விஜய் தான் இதில் நம்பர் 1 அக்யூஸ்ட். நம்பர் 2 அக்யூஸ்ட் ஆதவர்ஜுனா. நம்பர் 3 தான் பாத்தீங்கன்னா இந்த புஷி ஆனந்த், ஜானு, நிர்மல் இவங்கெல்லாம். அப்ப விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநோயாளி, முழுக்க ஒரு பாப்புலாரிட்டி பைத்தியம் என்ன பண்ணுது அப்படின்னா, இவ்வளவு பெரிய கிரௌட, பொலிட்டிக்கலே இல்லாத சாதாரண எளிய ஏழை கிரௌட தன்னுடைய சினிமா பாணியில் உருவாக்கி ஒரு கொலையை செய்து முடித்திருக்கிறார். காவல்துறை விசாரிக்கும் போதும் சரி, தனிமனித கமிஷன் விசாரிக்கும் போதும் சரி, இந்த பெண்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை தயவு செஞ்சு சீரியஸா எடுத்துக்கங்க. அதே மாதிரி அந்த தாவேகா தொண்டருடைய வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த நபர் இன்ஸ்டால போட்டார் இல்லையா, அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆதாரத்தையும் கன்சிடர் பண்ணணும். ஒரு பக்கம் அவர் லேட்டா வந்தது தவறு, அது ஒரு மேஜர் மிஸ்டேக். லேட்டா வந்தப்ப கிரௌட் அதிகமானப்ப கூட இந்த கொலை நடக்காமல் தடுத்திருக்க முடியும், இந்த மரணத்தை தவிர்த்திருக்க முடியும். விஜய் அரசாங்கத்தினுடைய போலீசினுடைய பேச்சை கேட்டிருந்தால், சாருங்க கிரௌட் அதிகமா இருக்கு, இங்கேயே நின்று பேசுங்க, இல்ல இங்கிருந்தே பேச ஆரம்பிங்க, இதை அவர் செஞ்சிருந்தா கூட அந்த கிரௌட பாதுகாப்பாக தவிர்த்திருக்க முடியும். ஆனா இவர் முழுக்க தன்னுடைய ரசிக வெறிக்காக இந்த வேலையை செஞ்சு மக்களை காவு கொடுத்துட்டார். இதுல அடிஷனலா நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் ரொம்ப சோகமாக இருக்கிறார், அவர் வந்தால் ஏதோ விதமாக நடந்துவிடும், இப்படி எல்லாம் கதை கட்டுறாங்கல்ல. ஆனா விஜய் சோகமா இருந்துட்டு எதுக்காக இவருடைய குழுவை டெல்லிக்கு அனுப்புறாரு? ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போறாரு. அது மட்டும் இல்லாம புஷி ஆனந்த், ரிஷி ஆனந்தெல்லாம் எல்லாம் ஓடி ஒளிகிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், டெல்லிக்கு ஆள் அனுப்பி தூது அனுப்பி பாஜகவோடு உங்களால் உரையாடல் நடத்த முடியுது, ஏன் செத்து போன 41 வீட்டுக்கு ஆதவர்ஜுனாவையோ புஷி ஆனந்தையோ ஏன் நீங்க அனுப்பல? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. விஜய் என்னுடைய தலைவர், விஜய் தான் எனக்கு உயிர், விஜய் தான் எனக்கு கடவுள்னு நினைக்கக்கூடிய முட்டாள்களே, விஜய் அரசியல் பேரம் பேசுவதற்காக ஆதவர்ஜுனாவை டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கிறாரே, செத்தவங்க வீட்டுக்கு ஏன் அனுப்பலங்கிற கேள்வியை உங்களுக்கு கேட்கிற திராணி இருக்கா? இது மட்டும் இல்லாம எதுக்காக லைட் ஆஃப் பண்ணி ஸ்கிரீனை மூடி உள்ள உட்கார்ந்தீங்க? நீ மக்களை பார்க்கத்தானே வந்திருக்கிற, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணத்தானே வந்திருக்கிற, உன்னை பார்க்கத்தானே உன் ரசிகர்கள் வந்திருக்கான், உன் கட்சிக்கார வந்திருக்கான், பொதுமக்கள் நிற்கிறான்.
ஆனா நீ என்ன பண்ற, உள்ள உட்காந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அழகா சீன் போடணும். அப்படியே ஒரு கடவுள் மாதிரி நான் வந்து அப்படியே திடீர்னு புஷ்னு எந்திரிச்சிட்ட மாதிரி காமிக்கிறதுக்காக உன்னுடைய பாப்புலாரிட்டி சைக்கோ வெறிக்காக நீ சாவடிச்சிருக்கிற அத்தனை பேர்த்த. சரி, அதை விடுங்க. வீடியோ போட்டல, அந்த வீடியோல 41 பேர் இவங்கெல்லாம் செத்து இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த ஊரை சார்ந்தவங்க. தயவு செஞ்சு இவங்களுக்கு நாம உறுதுணையா இருப்போம். நம்ம கட்சிக்காரங்க போய் பாருங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க. அவங்கள்ட்டெல்லாம் நான் தார்மீகமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இல்லை நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் எதுவுமே பேசல. சிஎம் சார் நான் வீட்டில் இருப்பேன் சார், இதெல்லாம் ஏதாவது தேவையான்னு கேட்குறேன். நீ வீட்டில் தான் இருப்ப, நீ வீட்டில் இருப்பன்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று பனையூர்ல இருப்ப, இல்லை இங்கே எம்ஆர்சி நகரில் இருப்ப, திருசா வீட்டுக்கு பக்கத்து வீடு உனக்கு. அங்க இருக்கிற மொத்த பிளாட்ல இவரு திருசா எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. நீ திருசாவை பார்க்க இங்க வர்ற, 3 நாளா உட்கார்ந்து 72 மணி நேரமாக அந்த அரை பக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ முன்னாடி உட்கார்ந்து பேசுற. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என் நெஞ்சில் கூடி இருக்கும். இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ நம்பர் 1 அக்யூஸ்ட். உன் மேல கண்டிப்பாக வழக்கு பதியப்படும். உன்னுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இத்தோடு முடிவுக்கு வரும். நீ நினைக்கிற மாதிரி இந்த புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா இவங்களோட இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு மட்டும் நினைக்காத. நீ தான் பிரைம் அக்யூஸ்ட். இன்னைக்கு இவனுக்கெல்லாம் அந்த கட்சியை விட்டு போனா கூட நாளைக்கு இது மாதிரி ஒரு கூட்டம் சேர்த்துக்கிட்டு திரும்ப திரும்ப இது மாதிரியான சைக்கோ வேலை நீ பண்ணிட்டு தான் இருப்ப. ஒரு தலைமுறை அரசியலற்ற ஒரு முட்டாள் கூட்டமாக ஆக்க நீ முயற்சி பண்ணுகிறாய். அதை ஒருபோதும் தமிழ்நாடு விடாது, தமிழ்நாட்டிற்கு கூடிய அரசியல் சக்தி விடாது. இது மட்டும் இல்லாம என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த 2 பெண்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை தயவு செஞ்சு எடுத்துக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தில் நடந்த மொத்த குழப்பத்திற்கும் காரணம் விஜயினுடைய இந்த ஒரு பாப்புலாரிட்டி மோகம், பாப்புலாரிட்டி சைக்கோத்தனம் தான். இது போன்ற சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா விஜய் மேல கண்டிப்பா வந்து வழக்கு பதிஞ்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம விஜய் பேசும்போது ஒரு தரவரான தகவலை சொல்றாரு. அது ஏன் கரூர்ல மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிறாரு. உனக்கு உன் கட்சி கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு கூட உனக்கு தெரியல. ஆதாரப்பூர்வமான டேட்டாஸ் இருக்கு. நீ எங்கெங்கெல்லாம் கட்சி கூட்டம் போடுறியோ அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் சரி, அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ்லயும் சரி, அந்த கூட்டம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது, எத்தனை மணிக்கு முடிஞ்சது, விஜய் எத்தனை மணிக்கு பேசினாரு, எத்தனை பேர் மயக்கம் போட்டாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் செத்தாங்க, வரும்போது எத்தனை பேர் செத்தாங்க, போகும்போது எத்தனை, எல்லா டீடைல்ஸும் 24 ஹவர்ஸ்க்குள்ள கலெக்டரேட்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இன்டெலிஜென்ஸ் பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை முந்தானேத்து அமுதா IAS வெளியிடுறாங்க. உங்க கூட்டத்துக்கு வந்ததுல இவ்வளவு பேர் மயக்கம் போட்டிருக்காங்க, இவ்வளவு பேர் காயம்பட்டிருக்காங்க, இவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்க. கரூர் கூட்டத்தில் அதுக்கு முன்னாடியே ஏற்கனவே இவ்வளவு பேர் உங்க கூட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நீ வந்து கேரவன்ல வந்து திடீர்னு மேடைக்கு வந்து அப்படி மேடையில ஓடி அப்படி இது மாதிரியான சினிமாத்தனங்களை செய்யற. இன்னொரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். நீ வந்து அந்த பஸ்ல உட்காந்து பேசிட்டு போகும்போது கை அப்படிங்கிற, எவ்வளவு சைக்கோத்தனம்! முழுக்க முழுக்க உன்னுடைய சினிமா மோகம், சினிமாத்தனம், சினிமா மனநிலை தமிழ்நாட்டு இளைஞர்களை, தமிழர்களை மிக மோசமாக பாதிக்கிறது. அதிலிருந்து தமிழ் சமூகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால விஜய் அப்படிங்கக்கூடிய அந்த கேரக்டர் சல்லி சல்லியாக உடைக்கப்பட வேண்டிய ஒரு கேரக்டர். தமிழ்நாட்டு அரசியலிலும், தமிழ்நாட்டு சமூகத்திலும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியிலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சைக்கோ.